அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்சில் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் வந்து நம்ம நிறைய படிக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் எக்ஸாம் டைமில் நம்ம படித்ததெல்லாம் மறந்து போயிடுது. நம்ம படித்தது வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அல்லது மறக்காமல் படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ போடணும், கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிதுங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் வந்து மெமரி டெக்னிக் பற்றி நம்ம போட்டிருக்கிறோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஸோ நம்மளுடைய மெமரி டெக்னிக் ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம படிக்கிறதெல்லாம் எங்கே சேவ் ஆகுது, நம்மளுடைய பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா? அதில் பேசிக்கான ஒரு மெமரி டெக்னிக் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டெக்னிக் பார்த்தீங்கன்னா நம்பர் ரெயின் டெக்னிக். ஸோ இந்த நம்பர் ரெயின் டெக்னிக் என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அந்த 1 2 3 அப் டு 10 முடியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து சேவ் ஆகிருக்கும், ஓகேவா? அது நம்மளால் ஈஸியாக மறக்க முடியாது, ஓகேங்களா? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு ரெய்னிங் வேர்டு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 அப்படின்னா சன், ஓகே, 2 ஷூ, ஸோ பேரட், ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும், ஓகேங்களா? 3 ட்ரீ, 4 டோர், 5 ஸ்கை, 6 ஸ்டிக், 7 heaven, 8 weight, 9 line, 10 pen. ஸோ உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து 1 2 3 அப்படிங்கிறது ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கும். ஸோ அது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ரெய்னிங், ஓகேவா? ரெய்னிங்கில் இருக்கும்போது இது என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த ரெய்னிங் வேர்டு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக மறக்காது. அதனால இந்த ரெய்னிங் வேர்டு வந்து நம்ம இது கொடுத்துருக்குறோம். இதை வந்து என்ன பண்ணிருக்கணும்னா இது ஒன்று இந்த ஒன்னோட சன் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும், இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னன்னா நம்ம படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கு பாருங்க, இந்த 10 லிஸ்ட். இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட், இது வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அப்படிங்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்பர் ரெயின் டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, சன், ஓகேவா? ஸோ சன்னில் நம்ம யாரும் நெருக்க கூட முடியாது, ஆனால் அந்த சன்னில் ஒருத்தர் வந்து சேர் போட்டு உட்காந்துருக்காருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ சன், சேர், ஷூ, ஓகேங்களா? டூக்கு என்னது, ஷூ, ஓகேவா? ஸோ ஃப்ளவர், ஸோ ஃப்ளவரில் என்ன போட்டுருக்கோம், நம்ம ஃப்ளவர் பாட்டில் தான் போடுவோம், ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஷூவில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம், ஷூவே ஃப்ளவர் பாட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ட்ரீ, ஓகேங்களா? ஸோ ட்ரீல என்ன இருக்கும், ஃப்ரூட்ஸு, ஓகேவா, லீவ்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ட்ரீல என்னது, காட்டெல்லாம் தொங்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? அடுத்தது 4 என்னது, டோர், ஓகேங்களா? ஸோ டோர் வந்து எதில் செஞ்சுருக்காங்கன்னா ஃபயர்லேயே டோர் செஞ்சுருக்கிறாங்க, ஓகேவா? யாருக்கும் உள்ளார போக முடியாத மாதிரி. ஸோ டோர் வந்து எதில் செஞ்சுருக்காங்க, ஃபயரில். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கை, ஸ்கைல இருந்து என்ன வரும், உங்களுக்கு ரெயின் தான் வரும், மழை. ஆனால் இங்கே என்ன வருதுன்னா ஆயில், ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 6 வந்து ஸ்டிக். ஸோ நம்ம படிக்க வேண்டியது ஏடிஎம், ஓகேங்களா? ஸோ ஏடிஎம் மிஷின் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிங்கர்ஸில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஏடிஎம் மிஷினுக்கு வெளியவே இருந்துட்டு பெரிய ஸ்டிக்கு வச்சு அது மூலயமா ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டிக்கு, ஏடிஎம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 வந்து ஹெவன். ஸோ மொபைல் யாரும் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் ஹெவனுக்கு அனுப்பிச்சு விடுன்னு சொல்லிட்டு ஹெவனுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க, ஓகேங்களா? ஹெவன், மொபைல். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 வெயிட், ஓகேவா? ஸோ பென்சில், ஓகேங்களா? பென்சில் எப்பயுமே வெயிட்லெஸ்ஸாக உங்களுக்கு இருக்கும், பிடிச்சி நம்ம எழுதுவோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் வந்து என்னது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, தூக்க கூட முடியாத அளவுக்கு வெயிட்டாக இருக்கிற பென்சில் வச்சு நம்ம எழுதுகிறோம், ஓகேங்களா? அடுத்தது 9 வந்து என்னது, லைன், ஓகேங்களா? ஸோ காட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லைனில் வராங்க, ஓகேங்களா? அடுத்தது 10 பென்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பட்டர்ஃப்ளை, ஒரு பெண்ணை வச்சு அழகான ஒரு பட்டர்ஃப்ளையை ட்ரா பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த 10 லிஸ்ட்டையும் என்ன பண்ணிட்டோம், நம்ம படிச்சுட்டோம், ஓகேங்களா? நம்மளுக்கு அறியாமலே நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது சேவ் ஆயிடுச்சு.
இப்போ ட்ரை பண்ணலாங்களா? ஓகே. ஸோ சன் ஒன்றுக்கு என்னதுங்க? சன். அது வந்து நம்ம மைண்ட் வச்சுக்கலாம். ஸோ ஒன் என்னது? சன்னை வந்து நம்ம ரைமிங் வேர்டாக கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ சன்னுக்கு என்னது? சேர். ஓகேவா? 2 வந்து என்னது? ஷூ. ஓகேங்களா? ஸோ ஷூவில் என்ன நம்ம வச்சுருந்தோம்? ஃப்ளவர். அடுத்து 3 பார்த்தீங்கன்னா ட்ரீ. ட்ரீயில் என்ன காய்ச்சிட்டு இருந்தது? காட்டன். 4 வந்து என்னது? டோர். ஓகேவா? டோர் எதில் செஞ்சுருந்தாங்க? ஃபயரில். 5 வந்து என்னது? ஸ்கை. ஸோ ஸ்கையில் என்ன வந்தது? ஆயில். 6 வந்து என்னது? ஸ்டிக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டிக் வச்சு நம்ம எதை ஆப்ரேட் பண்ணணும்? ஏடிஎம். 7 என்னது உங்களுக்கு? ஹெவன். மொபைல் ஃபோன் வச்சுருந்தீங்களாத்தையும் ஹெவன் காமிச்சிட்டாங்களா? ஸோ மொபைல். ஓகேங்களா? 8 வந்து என்னது? வெயிட். ஓகேவா? பென்சில். நம்ம வெயிட்டான பென்சில் வச்சு நம்ம எழுதணும். 9 என்னது? லைன். ஸோ லைனில் யார் வந்தாங்க? காட். ஓகேவா? 10 என்னது? பென். பென் வச்சு நம்ம என்ன வரைஞ்சோம்? பட்டர்ஃப்ளை. இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் டைம் தான் நம்ம அதை படிச்சிருந்தோம். ஆனால் என்ன நம்மளால் ரீகால் பண்ண முடியுது. எதனால பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாமே ரைட் சைட் பிரைனுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம படிச்சிருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்காக மறக்கவே மறக்காது. நீங்கள் வேணால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு இது மறக்காமல் ரீகால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்டடீஸ்க்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 6 அடிப்படை உரிமைகள். இது நம்ம படிச்சிருக்கோம். இது படிக்காமல் நம்ம கடந்து வந்திருக்க முடியாது. ஓகேங்களா? இது படிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், படிச்சிடுவோம். ஆனால் எக்ஸாம் டைமில் என்ன கொஷின் கேட்டிருப்பாங்கன்னா, இது வந்து ஆர்டர் வைஸில் எழுதணும். ஓகேங்களா? என்னென்ன உரிமைகள் வந்து 1லேருந்து 6 முடியும் அப்படிங்கும்போது நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஃபியூஸ்லாம் வராமல் இருக்கிறது வந்து நம்ம இந்த நம்பர் ரைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் டெக்னிக். ஓகேங்களா? எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாருங்கள். இப்போ 1 ஃபஸ்ட்டு இருக்கா? ஸோ 1க்கு என்னது? நம்மளுக்கு சன். ஓகேவா? சன் வந்து என்னது? அனைவருக்கும் சமம். ஓகேவா? சமத்துவ உரிமை. ஓகேங்களா? அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2க்கு என்னது? நம்மளுக்கு ஷூ. ஓகேவா? இப்போ நம்ம ஷூ போடும்போது என்ன இருக்குன்னா, உள்ளார வந்து ஒரு பூச்சி வந்து சுதந்திரமாக ஓடி போயிடுச்சு. ஓகேவா? சுதந்திர உரிமை. 3 ட்ரீ. ஓகேவா? ஒரு சாண்டல் ட்ரீ. ஓகேவா? சந்தன மரத்தை வந்து ஒருத்தர் சுரண்டுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அவர் பிடிச்சி போயிட்டாங்க. ஸோ சுரண்டல். ஸோ 3 என்னது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ 4 என்னது? டோர். ஓகேவா? ஸோ டோருங்கிறது என்னது? அனைத்து சமயத்தினருக்கும் என்னது? உள்ளார வரலாம். ஓகேவா? சமய சார்பு உரிமை. சமயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டோர்னா எல்லா சமயத்தவருக்கும் ஓப்பனில் இருக்கும். சமய சார்பு உரிமை. அனைத்து சமயத்தை சார்ந்தவங்களும் உள்ளார வரலாம். ஓகேங்களா? அடுத்து என்னது? 5 என்ன கொடுத்துருந்தோம்? ஸ்கை. ஓகேவா? ஸோ இந்த கல்விக்கு வந்து எல்லையே இல்லை, வானத்தளவு விரிஞ்சிருக்குது. கல்வி கலாச்சார உரிமை. 5. 6 பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு. ஓகேங்களா? அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேவா? ஸோ ஸ்டிக் வச்சு என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் தப்பு பண்ண எல்லாத்தையும் அடிக்கிறோம். ஓகேவா? தீர்வு காண்றோம். அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இப்போ நம்ம அந்த 1 டைம் தான் இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஒரே ஒரு டைம் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ பாருங்க, நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம் இந்த நம்பர் ரைம் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு. ஸோ 1க்கு என்னது? சன். ஓகேவா? ஸோ சன்னுங்கிறது அனைவருக்கும் சமம், சமத்துவ உரிமை. 2 என்னதுங்க? ஷூ. ஓகேவா? நம்ம ஷூ போடும்போது உள்ள இருக்கிற பூச்சி வந்து சுதந்திரமாக ஓடி போச்சு, சுதந்திர உரிமை. 3. ஓகேங்களா? 3 என்னது? ட்ரீ. ஓகேவா? ட்ரீ என்ன பண்ணுறாரு? ஒருத்தர் சொன்னாரா? ஓகே, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேங்களா? 4 என்னது? டோர். ஓகேவா? ஸோ சமய சார்பு உரிமை. ஓகேங்களா? எல்லா சமயத்தரும் என்ன பண்ணலாம்? உள்ளார வரலாம். ஓகே. 5 என்னது? ஸ்கை. ஓகேங்களா? ஸோ கல்வி அப்படிங்கிறது வான அளவு விரிஞ்சிருக்கும். கல்வி கலாச்சார உரிமை. ஸோ 6 என்னது? ஸ்டிக்கு. ஓகேவா? என்ன பண்ணோம்? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டெக்னிக் வந்து ஆல்ஃபபெட் பெக் டெக்னிக். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டெக்னிக். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ ஆல்ஃபபெட் பெக் டெக்னிக்னா என்ன? பெக்குன்னு அப்படின்னு தமிழில் வந்து ஆப்பு. ஆப்பு இப்போ பார்த்தீங்களா, அதுதான் பெக்கு அப்படிங்கிறது.
ஓகேங்களா. ஸோ சொருகுதல். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறோன்னா ஆல்ஃபபெட் வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் A to Z. ஓகேவா. ABCD அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா. அது வந்து நம்மளுக்கு நம்மளுடைய மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கேட், D ஃபார் டாக், E ஃபார் எலிஃபண்ட், F ஃபார் ஃபிஷ், G ஃபார் கோட், H ஃபார் ஹார்ஸ், I ஃபார் இங்க். அந்த மாதிரி நாம அதுக்கு படிச்சிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் படிக்கும்போது I ஃபார் ஐஸ்கிரீம் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா நீங்கள் அதை கூட லிங்காக வச்சுக்கலாம். ஓகேங்களா. இங்கே என்ன இருக்குதோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்னது நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ I ஃபார் ஐஸ்கிரீம் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு மறக்காததாக இருக்கணும். ஓகேங்களா. ஓகே. J ஃபார் ஜெட், K ஃபார் கைட், L ஃபார் லெமன், M ஃபார் மதர், N for nest, O for orange, P for peacock, Q for queen, R for rat, S for sun, T for tree, U for umbrella, V for van, W for window, X for Xmas, Christmas. ஓகேங்களா. Y for yellow, Z for zebra. ஓகேவா. இது வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறது. ஓகேங்களா. ஓகே. இதை வந்து நம்ம ஸ்டடீஸ்க்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா. இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம படிக்க வேண்டியது வந்து ஒரு 27 லிஸ்ட் இருக்கு. ஓகேவா. அது வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆர்டர் வைஸ் வந்து நம்ம படிக்கணும். அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற போது இந்த டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ ABC அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ABC, ஏனா 1, Bனா 2, 3 அப்படி Z முடியும் 27 வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் வந்து வந்துடும். ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது ஃப்ரீடம், ரிவர், ஃபாரஸ்ட், திருவள்ளுவர், ஸ்டோன். ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிளுக்காக இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆர்டர் வைஸ் நம்ம எப்படி படிக்கிறது 1 to 27 முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், இது ABCDக்கு வந்து நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம். ஓகே. A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கேட், D ஃபார் டாக், E ஃபார் எலிஃபண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்பிள் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம்னா அந்த ஃப்ரீடத்தோடு நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா. வாங்க இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது ரிவர். ஸோ ஒரு ரிவர் ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா பாலாக ஓடுது. ரிவரில் என்ன ஓடுதுங்க, பால். அடுத்தது ஃபாரஸ்ட். ஓகேங்களா. ஸோ கேட் வந்து C ஃபார் கேட்டு. கேட்டெல்லாம் என்னது, வீட்டு விலங்குகள். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க கேட்டெல்லாம் யாரும் வீட்டில் வளர்த்தக்கூடாது, எல்லாத்தையும் ஃபாரஸ்ட்டில் விட்டுறணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ கேட்டு, ஃபாரஸ்ட். அடுத்தது D ஃபார் என்னது, டாக். ஸோ நம்ம படிக்க வேண்டியது திருவள்ளுவர். ஸோ திருவள்ளுவர் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு நாய் எப்பயுமே வச்சிருக்கிறாரு பெட் அனிமலாக. திருவள்ளுவரோட பெட் அனிமல் என்னதுங்க, டாக். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா E ஃபார் எலிஃபண்ட். ஸோ எலிஃபண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்டோனில் வந்து கட்டி பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா F ஃபார் ஃபிஷ். ஓகேவா. ஸோ ஸ்கையிலேருந்து என்ன பண்ணுதுன்னா ஃபிஷ் வந்து நம்ம டைரெக்டாக வந்து கீழே விழுகுது. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ வானத்தில் இருந்து மீன் மழை பொழிஞ்சதெல்லாம் நம்ம நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. G ஃபார் கோட். ஓகேங்களா. கோட்டுக்கு என்னது, லீஃப். ஸோ கோட் என்ன சாப்பிடும், லீஃப் அப்படின்னு லிங்க் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கோட்டுக்கு என்ன பண்ணுறோம், லீஃப்லாம் கட் பண்ணி போடுறோம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா H ஃபார் ஹார்ஸ். ஓகேவா. ஸோ எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா. ஹார்ஸ்னா என்னது, ஓகே, என்னது மின்சாரம் மாதிரி பாயும். ஹார்ஸ்னாவே என்னது, நம்ம ஃபோர்ஸ்ன்னு தெரியும், ஹார்ஸ் பவர். ஓகேங்களா. ஹார்ஸ் பவர். ஓகே. பவர்னாவே என்னது, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த நான் சொல்கிற லிங்க் எல்லாமே நான் இமேஜின் பண்ணுறது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஈஸியாக வருது, என்ன ஞாபகம் வருது, அந்த வேர்டை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது ஃபஸ்ட்டு, ஓகேவா, என்ன தோணுது, அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், லிங்காக கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த டெக்னிக் வந்து யூஸ் ஆகும், நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ ஹார்ஸ் அப்படின்னாவே எலக்ட்ரிசிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐக்கு என்ன நம்ம படிச்சிருந்தோம், இங்க். ஓகேவா. ஸோ சிக்னேச்சர். பெனில் வந்து இங்க் தீர்ந்து போச்சுன்னா நம்மளால சிக்னேச்சர் போட முடியாது. ஓகேங்களா. சிக்னேச்சர், இங்க், சிக்னேச்சர்.
ஜேக்கு என்ன படிச்சிருந்தோம் ஜக்கு ஓகேங்களா ஸோ ஜக்கில் என்ன பண்ணுறோம் நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜக்கை வந்து பாட்டாக யூஸ் பண்ணி அதில் நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஃப்ளவர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கே ஃபார் கைட் ஓகேவா ஸோ போலீஸ் ஸ்டேஷன் ஸோ பட்டம் விட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் ஃபார் லெமன் ஓகேங்களா ஸோ லெமன் வந்து என்ன பண்ணணுமோ நம்மளுடைய ஸ்கின்க்குலாம் என்ன பண்ணி போட்டோம்னா ஸ்கின்லாம் க்ளோ ஆகும் ஸோ ஸ்கின் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல் ஃபார் லெமன் லெமனுக்கு என்ன நம்ம லிங்க் வைக்கிறோம் ஸ்கின். எம் ஃபார் மதர் ஓகேங்களா ஹேண்ட் ஓகேவா நம்ம அம்மா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய கையை பிடிச்சி தான் சின்ன வயசுல கூட்டிட்டு போவாங்க ஹேண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. என் ஃபார் நெஸ்ட் ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்றோம் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நெஸ்ட்டில் நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய ஸ்நாக்ஸ்லாம் வச்சிருக்கிறோம் ஓகேங்களா நெஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு பவுலில் நம்ம வச்சிருக்கிறோம். ஓகே அடுத்தது ஓ ஓ ஃபார் ஆரஞ்சு ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்றோம் புக்கு நம்ம புக்கு ஓப்பன் பண்றோம் அதுல என்ன இருக்கு ஆரஞ்சு அது ஒரு ட்ரீ இருக்கு ஆரஞ்சு ட்ரீ இருக்கு அது வந்து ஆரஞ்சு பிச்சு நம்ம சாப்பிட்றோம். பி ஃபார் பீகாக் ஸோ பீகாக் என்ன பண்ணுது அழகா பாடும் சவுண்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ சாங் ஓகேங்களா. கியூ ஃபார் குயின் ஓகேங்களா ஸோ டே ஓகேவா குயினோட ஃபேஸ்ல முகத்துல முடிச்சோம்னா இன்னைக்கு நாள் என்ன இருக்கும் அன்னைக்கு டே ஃபுல்லா நல்லா இருக்கும் ஓகேவா டே. ஆர் ஃபார் ரேட் ஓகேவா நம்ம எங்கேயுமே வெளியே கிளம்புறதா இருந்தா ஜேர்னி பண்றதா இருந்தா என்ன பண்ணுவோம் ரேட் மேல உட்காந்து தான் போறதா இமேஜின் பண்ணிக்கோங்க ஜேர்னி ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போறது எஸ் ஸோ எஸ் ஃபார் சன் நம்ம படிச்சிருந்தோம் எக்கு ஓகேவா ஸோ சன்னோட ஹீட்ல என்ன ஆச்சு எக் எல்லாமே ஆம்லேட்டா ஆயிடுச்சு ஓகேவா ஸோ எக்குன்னு என்னது சன் ஓகே. டி ஃபார் ட்ரீ ஓகேவா நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்டில் மழை இருக்கும்போது மழை என்ன பண்ணுவோம் பேக்கெல்லாம் ட்ரீல மாட்டி வச்சிருவோம் ஓகேவா அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்தது யூ ஃபார் அம்பர்லா ஓகேவா ஸோ பாட்டில் அம்பர்லா நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அம்பர்லா என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணிட்டு அதை ஒரு பாட்டிலில் வாட்டர் பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்தது வி ஃபார் வேன் ஓகேங்களா ஸோ ஒரு வேன் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க ஹென்ஸ் ஓகேவா கோழியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஹென் ஓகேவா வேன் ஹென். டபிள்யூ ஃபார் விண்டோ ஓகேவா நம்ம விண்டோவில் என்ன பண்ணுவோம் ஸ்லேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்லேட் மாதிரி விண்டோஸ்ல நம்ம எழுதி வைப்போம் ஓகேவா ஸ்லேட் ஓகேவா. எக்ஸ் ஃபார் எக்ஸ்மஸ் ஓகே கிறிஸ்மஸ் என்ன பண்ணுவாங்க கிறிஸ்மஸ் சாண்டா வந்து கிஃப்ட் தருவாங்க ஓகேங்களா ஸோ அதை என்ன பண்றாங்க மேட் தராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா வெல்கம் மேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் ஓகேவா ஒய் ஃபார் எல்லோ நம்மளுடைய வீட்டு டோர் வந்து எல்லோ கலர்ல இருந்தால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ டோர் எல்லோ. Z for zebra ஓகேவா ஸோ சில்ட்ரனுக்குலாம் என்ன பண்ணோம் ஜீப்ரா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் அப் டு 1 இல்லை 5 இல்லை 10 இல்லை 27 வேர்ட்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் ஒரே ஒரு டைம் தான் படிச்சிருக்கிறோம் ஓகேங்களா. இதை எங்கே படிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரைட் சைட் பிரெயினில் வந்து படித்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போது ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே. இப்போ பாருங்க நம்ம மேலே போயிடலாம் ஓகே. நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இங்கே எழுதணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ ஆப்பிளுக்கு என்ன லிங்க் பண்ணியிருந்தோம் ஃப்ரீடம் ஃபைட்டருக்குலாம் என்ன பண்ணோம் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துரும் ஓகேங்களா. அடுத்தது பால் ரிவரில் என்ன போயிட்டு இருந்தது பால்ஸ் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது ஸோ ரிவர். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட் ஓகேங்களா ஃபாரஸ்ட் ஓகேவா வீட்டில் இருக்கிற கேட்லாம் என்ன பண்ணிட்டோம் ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக் ஓகேங்களா திருவள்ளுவர் எப்பயுமே என்ன பண்ணாரு ஒரு டாக் வந்து பெட்டாக வச்சுருந்தாரு. அடுத்தது எலிஃபண்ட் என்ன பண்ணோமோ ஒரு ஸ்டோனில் கட்டி போட்டு வச்சுருந்தோம் ஸ்டோன் ஓகேங்களா. அடுத்தது ஃபிஷ் ஓகேங்களா ஸ்கை ஸோ ஸ்கைலேருந்து என்ன பண்ணுது ஃபிஷ் ரெயினா நமக்கு பெஞ்சது ஸ்கைலேருந்து ஃபிஷ் வந்து வந்தது ஓகேவா ஸ்கை. கோட்டுக்கு என்ன கொடுத்தோம் நம்ம லீஃப் ஓகேங்களா சாப்பிட்றதுக்கு லீஃப் நம்ம கொடுத்தோம். அடுத்தது ஹார்ஸ் ஓகேவா எலக்ட்ரிசிட்டி ஓகேங்களா ஹார்ஸ் பவர் ஓகேவா ஹார்ஸ் மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இங்க் சிக்னேச்சர் ஸோ நம்ம சிக்னேச்சர் போகிறதுக்கு என்ன வேணும் பெண்ணில் இங்க் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜக்கில் என்ன பண்ணிடணும் ஃப்ளவர் பாட்டை நம்ம ஜக் யூஸ் பண்ணணும் ஃப்ளவர். கைட் ஓகேவா ஸோ போலீஸ் ஸ்டேஷன் கைட்டு விட்டுறதுக்கு என்ன பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன். லெமன் என்ன பண்ணுவோம், நம்ம கட் பண்ணி ஓகேவா ஸ்கின்ல அப்ளை பண்ணோம்னா க்ளோ ஆகும், ஸ்கின். ஓகேங்களா. எல் வந்து என்னது, ஸ்கின். எம் என்னது, மதர், ஹேண்ட். நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா வந்து சின்ன வயசுல கையை பிடிச்சிட்டு தான் கூட்டிட்டு போவாங்க. ஸோ எம் ஹேண்ட். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நெஸ்ட். நம்மளுடைய ஸ்நாக்ஸ் நல்லா பிடிச்சிருந்தோம், நெஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு பவுலில் போட்டு வச்சிருந்தோம், ஸ்நாக்ஸ். ஓ ஃபார் ஆரஞ்சு. ஓகேவா. ஸோ புக்கு, நம்ம புக்கு ஓப்பன் பண்ணி படித்தோம், அதில் ஆரஞ்சு இருந்தது, அதில் வந்து ஆரஞ்சு பிச்சு நம்ம சாப்பிட்டோம். ஓகேவா, புக்கு. பி ஃபார் பீகாக். பீகாக் என்னது, சாங், அழகா பாடும். ஓகேவா, சாங். கியூ, குயின் என்னது, டே. ஓகேவா, குயினோட ஃபேஸில் நம்ம அன்னைக்கு முடிச்சோம்னா அன்னைக்கு டே வந்து நல்லா இருக்கும், டே. ஆர் ஃபார் ரேட், ஜேர்னி. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எங்கேயாவது போனோம்னா நம்ம ரேட்டு மேலே உட்காந்து தான் போவோம், ஜேர்னி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன். ஓகேவா, சன் என்ன பண்ணியிருந்தோம், எக்கு. ஓகேவா. ஸோ சன்னோட ஹீட்டில் எக்கில் என்னாச்சு, பாயில் ஆயிடுச்சு. அடுத்தது டி ஃபார் ட்ரீ. ஓகேவா, நம்ம பிளே கிரவுண்ட் விளையாடும் போது என்ன பண்ணியிருப்போம், ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே ட்ரீல மாட்டி வச்சிருப்போம், பேக். அம்பர்லா. ஓகேவா, அம்பர்லா யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தோம், வாட்டர் பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுட்டோம். ஓகேவா, பாட்டில். அடுத்தது வி ஃபார் வேன். வேன் ஃபுல்லாக என்ன பண்ணியிருந்தோம், ஹென்ஸ். ஓகேவா. ஸோ ஹென்ஸ் எல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஃபார் விண்டோ. ஸோ விண்டோவில் என்ன பண்ண, நம்ம ஸ்லேட் மாதிரி விண்டோவில் நம்ம எழுதி வச்சிருக்கோம். அடுத்தது எக்ஸ் ஃபார் எக்ஸ்மஸ். ஓகேவா, மேட். ஸோ என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, வெல்கம் மேட் கொடுத்தாங்க, மேட். Y ஃபார் எல்லோ. நம்மளோட வீட்டு டோர் என்னது, எல்லோ கலர்ல இருந்தது, டோர். Z ஃபார் ஜீப்ரா, சில்ட்ரன். குழந்தைங்களுக்குலாம் ஜீப்ரா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு டைம் தான் படித்தோம் வந்து இதை, நம்மளுக்கு ஃபுல்லாகவே 27. ஓகேவா. ஸோ வேர்ட்ஸுமே நம்மளுக்கு ஆர்டர் வைஸில் இப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம 25th என்ன வேர்டு இருக்குது, 20th பிளேஸில் என்ன வேர்டு இருக்குது, 10th பிளேஸில் என்ன வேர்டு இருக்குது சொல்லி நம்மளால் ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக். இது வந்து நம்ம ஸ்டடீஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம்னா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகங்கள் மற்றும் ஆண்டுகள், இதை வந்து நம்ம படிக்கணும் இப்போ. ஓகேங்களா. ஓகே. ஸோ என்னன்னா 2001ல இருந்து அப் டு 2024 முடியும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 24 வருஷம் வந்து சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இயர்லி ஒன்ஸ் இது கொடுப்பாங்க சாகித்ய அகாடமி. இந்த 24 வருஷத்தில் இருக்கிற என்ன பண்ணுறோம், புக்கு நேமு அண்டு இயர் நம்ம படிக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து படிச்சிடலாம். ஓகேங்களா. எப்பயுமே நார்மலாக என்ன பண்ணிடுவோம், மக்கப் பண்ணி படிச்சிருவோம். நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, எக்ஸாம் டைமில் எந்த இயர் எந்த புக்கு அப்படிங்கிறது மறந்துடும். ஓகேங்களா. ஸோ அதை மறக்காமல் எப்படி படிக்கலாம்னா, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளால் படிக்க முடியும். இப்போ அங்கே எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2021ல் சுதந்திர தாகம். ஓகேங்களா. ஸோ இந்த 2001, 2, 3 நான் படிக்கிறதுக்கு வந்து இதை வந்து என்ன பண்ணுறேன், அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி படிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ 2001 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, ABCD. 1ங்கிறது A, B, 2ங்கிறது B, 3ங்கிறது C. ஓகேங்களா. ஸோ இப்படி நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ 2001ல் என்ன புக்கு வாங்கியிருக்கு சாகித்ய அகாடமி, சுதந்திர தாகம். ஓகே. 2ல் வந்து ஒரு கிராமத்து நதி. ஓகேவா. 2003ல் கள்ளிக்காட்டு இதிகாசம். இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரே ஒரு டைம் தான் ரீட் பண்ண போகிறோம். நம்ம அந்த ஆல்ஃபபெட் லிங்கை வந்து யூஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஓகே. ஸோ சுதந்திர தாகம். ஸோ 2001ங்கிறது என்னது, ஏ நம்ம வச்சுக்கலாம், ஆப்பிள். ஓகேவா. ஸோ சுதந்திர தாகம் எடுக்கும்போது என்ன பண்ணுறோம், தாகம் எடுக்கும்போது நம்ம ஆப்பிள் குடிக்கிறோம். ஸோ ஆப்பிள் என்னது, ஆப்பிள் ஜூஸ் ஞாபகம் வந்துருக்கணும். சுதந்திர தாகம். அடுத்தது பி. ஓகேவா. 2002 பி என்னது, பால். ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமத்து நதி ஃபுல்லாக என்னாச்சு, பாலாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. 2002 என்னது, பால். ஓகேவா. செகண்டு அது வந்து நதி ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் வந்து நதியில், நதி ஃபுல்லாக பாலாக உங்களுக்கு மிதந்துட்டு போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2003 சி. ஓகேங்களா. சி ஃபார் என்னது, கேட். ஸோ கள்ளிக்காட்டு இதிகாசம். ஓகேவா. ஸோ கேட்டில் என்ன பண்ணிட்டாங்க, காட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2004 வணக்கம் வள்ளுவர். ABCD. D ஃபார் டாக். ஓகேவா. ஸோ வள்ளுவர் வந்துட்டாரா இங்கே. ஓகேங்களா. ஸோ வள்ளுவருக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், டாக் வந்து பெட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. வணக்கம் வள்ளுவர் வந்து 2004. ஓகேங்களா. வணக்கம் வள்ளுவர். 2005 E ஃபார் எலிஃபண்ட்.
கல் மரம். ஒரு கல் மரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலிஃபண்ட் வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. ஸோ எலிஃபண்ட் கல் மரம். அடுத்தது எஃப். ஓகேங்களா, எஃப் ஃபார் ஃபிஷ், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகேங்களா, ஸோ ஆகாயத்துக்கு அடுத்த ஒரு வீடு இருக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு வந்து என்னது, எஃப். ஓகேவா, ஃபிஷ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி. ஓகேவா, ஜி ஃபார் கோட், 2007. ஓகேவா, ஸோ கோட் என்னது, இலையுதிர் காலம். ஸோ கோட்டுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இலை வந்து சாப்பிட்றது கொடுக்குறோம், இலையுதிர் காலம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி ஹெச். ஹெச் ஃபார் என்னது, ஹார்ஸ். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஹார்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், மின்சார பூ. ஓகேவா, ஸோ ஹார்ஸ் என்ன பண்ணுது, மின்சாரம் மாதிரி ஓடுது சீக்கிரமா. ஓகேங்களா, இதை லிங்க் வச்சுக்கோங்க, மின்சார பூ. ஹார்ஸ்னாவே மின்சாரம் ஞாபகம் வந்துடணும், மின்சார பூ. நெக்ஸ்ட் பார்க்குறது 2009 ஐ ஃபார் இங்க் அப்படின்னு நம்ம லிங்க் வச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ கையொப்பம். ஓகேங்களா, ஸோ ஐ ஃபார் இங்கு, நம்ம இங்க் இருந்தால் தான் என்ன போட முடியும், நம்ம சிக்னேச்சர் போட முடியும், கையொப்பம். அடுத்தது வந்து ஜே. ஜே ஃபார் என்னது, ஜக். ஸோ சூடிய பூ சூடற்க நாஞ்சில் நாடன். ஓகேவா, சூடிய பூ சூடற்க, ஜக்கில் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம பூலாம் போட்டு வச்சிருக்கோம். ஸோ சூடிய பூ, அதை லிங்க் வச்சுக்கணும். ஓகேவா, சூடிய பூ சூடற்க ஜக்கு 10th பிளேஸ். ஓகே, 2010. அடுத்து பார்த்தீங்கன்னா கே. கே ஃபார் கைட். ஓகேவா, ஸோ கைட் என்னது, காவல் கோட்டம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணிட்டாங்க, காவல் கோட்டம்ங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ கைட் விட்டுங்க என்ன பண்ணிட்டாங்க, காவல் கோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஓகேவா, அடுத்தது எல். எல் ஃபார் லெமன். ஓகேவா, ஸோ லெமன் அப்படிங்கிறது என்னது, ஓகேங்களா, ஸோ தோல். ஓகேங்களா, ஓகேவா, லெமன் என்ன பண்ணுறோம், கட் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு போட்டால் ஸ்கின்லாம் க்ளோ ஆகிடும். ஓகேங்களா, ஸோ தோல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம். ஓகேவா, எம் ஃபார் மதர். ஸோ பொற்கை, கை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அம்மா எப்பவுமே என்ன பண்ணோம், நம்ம கையை பிடிச்சிட்டா கூட்டிகிட்டு போவாங்க, எம். ஓகேவா, என். என் ஃபார் நெஸ்ட். ஓகேவா, அஞ்சாடி, அது அங்காடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அங்காடி. ஓகேவா, ஸோ நம்ம என்னது, நம்மளோட சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எங்கே வாங்குவோம், அங்காடியில் போய் நம்ம வாங்குவோம், கடை. அங்காடினா என்னது, கடை. ஓகேவா, என். என் ஃபார் நெஸ்ட், அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நெஸ்ட் நம்ம போட்டு வச்சுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓ. ஓ என்னது, ஆரஞ்சு. ஓகேவா, ஸோ இலக்கிய சுவடுகள். இதுக்கு எப்படி லிங்க் வச்சுக்கோன்னா ஆரஞ்சு. ஸோ நம்ம ஒரு ஆரஞ்சு மரத்துலேருந்து ஆரஞ்சு என்ன பண்ணுறோம், தெரியாமல் பிடிச்சி சாப்பிட்டுட்டு அதை என்ன பண்ணுறோம், அதோட தோல் எல்லாமே சுவடே தெரியாமல் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுடுறோம், மறைச்சிடுறோம். ஸோ இலக்கிய சுவடு. ஆரஞ்சுனா என்ன வச்சுக்கோங்க, நம்ம ஆரஞ்சு ட்ரீ இருக்குது, ஆரஞ்சுலேருந்து நம்ம பழத்தெல்லாம் பிரித்து சாப்பிட்டு அந்த சுவடே, சாப்பிட்ட சுவடே இல்லாமல் அதெல்லாம் நம்ம மறைச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பி. பி ஃபார் பீகாக். ஓகேவா, ஒரு சிறு இசை, ஒரு சிறு இசை. ஓகேவா, ஸோ பீகாக் எப்படி பாடும், இனிமையாக பாடும். ஓகேங்களா, ஒரு சிறு இசை அப்படின்னா என்னது, பி. ஓகேவா, 16. 17 கியூ, குயின். ஓகேவா, ஸோ காந்தல் நாட்கள். ஸோ குயினோட நம்ம இருந்த நாட்கள் எல்லாமே என்ன நாட்கள், காந்தல் நாட்கள். குயின், ஒரு குயின் வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னா அந்த நாள் எப்படி இருக்கும், காந்தல் நாளாக இருக்கும். ஓகேங்களா, அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஆர். ஆர் ஃபார் சஞ்சாரம். ஓகேவா, ஸோ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு எலி வந்துருச்சுன்னா என்ன இருக்கும், அந்த வீடு ஃபுல்லாக சஞ்சாரமாக ஆயிரும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு லிங்க் வச்சுக்கோங்க, சஞ்சாரம். சஞ்சாரம் பண்ணிருச்சு, சஞ்சாரம். ஓகேங்களா, அடுத்தது 2019 பிளேஸ்ல வந்து எஸ். ஓகேவா, எஸ் வந்து சன். ஓகே, சன்னுக்கு வந்து என்னது, சூல். ஓகேங்களா, சூல்னா நம்மளுக்கு தெரியும், அந்த ஃப்ளவர்ல பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், அது வந்து சன்னு. பூக்கு வந்து என்னது, சூரிய ஒளி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சன்னுனா சூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி. ஓகேவா, டீனானது ட்ரீ. ஸோ செல்லாத பயணம். ஓகேவா, ஸோ பயணம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பயணம் போகிறோம். ஓகேவா, ஸோ செல்லாத பயணம். பயணம் போகும்போது என்ன பண்ணுவோம்,
நம்ம நிறைய போகிற வழியில் ட்ரீஸ் வந்து நிறைய பார்ப்போம். இப்போ ட்ரீனா என்னது? பயணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். செல்லாத பயணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TU. ஸோ 21 பிளேஸ்ல வந்து U என்னது? அம்பர்லா. இப்போ சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவைக்கு என்னது தலைமையில அம்பர்லா இருந்தது. ஸோ பறவைகள் மேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டையில் தலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லா குடம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவைக்கு என்ன இருந்தது? மேலே ஒரு அம்பர்லா இருந்தது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா V. ஓகேவா? 2022. ஓகேவா? V ஃபார் வேன். ஓகேவா? ஸோ காலா பாணி. ஓகேவா? காலா பாணி. ஓகேவா? ஸோ பாணினா என்னது? தண்ணி. காலா பாணி தண்ணி. ஸோ வேன்ல என்ன பண்ணியிருந்தாங்க? ஒரு வேன் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஓகேவா? தண்ணி போடுற வாட்டர் ஆனது தண்ணி கேன் போடுறாங்க பார்த்தீங்களா? அதை எதில் போடுவாங்க? வேனில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ பாணி அப்படிங்கிறது வந்து அதுக்கு நீங்கள் லிங்க் வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23 ஓகேவா? UVW விண்டோ. நீர்வழி படுவும். ஸோ விண்டோ வழியாக என்ன ஒரு எப்பயுமே மழை பெஞ்சதுன்னா சாரல் வரும். உடனே என்ன பண்ணுவோம்? விண்டோலாம் சாத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 23 விண்டோக்கு என்னது? நீர்வழி படுவும். ஸோ நீர் அப்படின்னு வந்துச்சுனாவே அது என்னது? விண்டோ. நீர்வழி. நீர் வந்து உள் வழியாக வருது, விண்டோ வழியாக வருது. ஓகேங்களா? WX. ஓகேவா? 24 என்னது? X. ஓகே. X என்னது? கிறிஸ்மஸ். எக்ஸ்மாஸ். ஓகேவா? திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும். ஓகேவா? ஸோ எழுச்சி. ஓகேவா? கிறிஸ்மஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப எழுச்சியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிற லிங்க் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி லிங்க் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ இது படிக்கும் போது உங்களுக்கு என்ன டக்குன்னு உங்கள் மைண்டில் வருதோ அதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரே ஒரு டைம் தான் படிச்சிருக்கிறேன் இது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக என்ன பண்ணியிருக்கோம்? மொத்தமாக 24 புக்கு நேம், சாகித்ய அகாடமி விருது வாங்கின புக்கு நேமும் படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம லிங்க் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் ஒன்ஸு இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம 1 to up to 24 முடியும் ABC அப்படின்னு படிச்சுட்டோம். அந்த ஆப்பிள் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம சுதந்திர தாகம். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தாகம். ஆப்பிள் வந்து ஆப்பிள் ஜூஸ் நம்ம கொடுத்தோம் சுதந்திர தியாகிகள், சுதந்திர போராட்டங்களுக்கு. சுதந்திர தாகம். B வந்து பால். ஓகேவா? உங்களுக்கு நதி ஞாபகம் வந்துடும். நதியில் ஃபுல்லாக என்னாச்சு? பால் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸ்டடீஸில் வந்து எப்படி வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு வந்து இந்த கிளாஸ் வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம கோச்சிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து மார்க் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.